இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா மேஷ லக்னத்துக்கு 7 கூடிய சுக்கிரன் ஒரு இடத்துல 6ஆம் இடத்துல போயிட்டு ராகு கூட சேர்ந்துருக்கார். இங்கே ஆக்சுவலாக வந்து 7ஆம் இடத்ததிபதி ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிடுறார். இவருக்கு வரக்கூடிய துணை, வாழ்க்கை துணை அப்படின்றது வந்து ஆக்சுவலாகவே வந்து அந்த அபிலாசைகள் அல்லது சபலமான எண்ணங்களை உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கிரக அமைவு உட்காந்துருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்படியே 7ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை வந்து 3ஆம் பார்வையை பார்ப்பாரா? உண்டா இல்லையா? அப்போ 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கு, சனியினுடைய பார்வையில் இருக்கு. இங்கே செவ்வாய் இருக்கு, லக்னாதிபதியே இருக்கு. இப்போ இவரும் வந்து 4ஆம் பார்வையை பார்க்கிறார், இவரும் வந்து 3ஆம் பார்வையை பார்க்கிறார். 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. சரி, 8ஆம் இடத்தை பாரு, மாங்கல்யஸ்தானம், அதாவது ஆயுள் நிர்ணயம் செய்யக்கூடிய அமைப்பு. இங்கே செவ்வாய் இங்கே போடுவோம், இப்படி போடுவோமே செவ்வாயை, இங்கே லக்கணத்திலே இருக்கார், 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதே இடத்துல வந்து சனி இங்கே இருக்கார், 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ 7ஆம் இடம் கெட்டு போச்சா? இதே சனியை தூக்கி லாபஸ்தானத்திலே போடுவோம், 8ஆம் இடம் கெட்டு போச்சா? அப்போ 7 8 கிரகம் இல்லைன்னா சுத்தமான ஜாதகம் அர்த்தமா? அப்போ கெடு கிரகங்கள் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் நோக்கும் கால் கண்டிப்பாக அந்த இடம் வந்து கெட்டிருக்குமா இல்லையா? அப்போ செவ்வாயை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு எந்த விதத்தில் வந்து நீங்கள் 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் அது மோசமான செவ்வாய். அப்போ என்ன சொன்னேன், 3ஆம் இடத்துல இருந்தால் மட்டும் அவரோட நல்லபடியாக இருப்பாரா? ஒரு இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய், காணவ பாவனாஸ்தி, தம்பியுடைய படைக்கஞ்சான்னு சொன்னேன், அதே இல்லாமல் போயிடும். இருந்தால் உறவு இல்லாமல் போயிடும். எடுத்தோடனே 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அந்த தசை நடந்துருதுன்னா கேட்கலாம், தம்பி இருக்கானா கூட பிறந்தவன் அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, சின்ன வயசுலேயே தவறிட்டாரு. செவ்வாய் தசை நடக்கலை, 7ல் செவ்வாய் இருக்குது, சுயசாரம் வாங்கி உட்காந்துருக்கு. அவர் பாட்டில் இருப்பார், தம்பி பாட்டில் இருப்பார், அண்ணன் பாட்டில் இருப்பார். 2 பேர்த்துக்குமே வந்து அந்த பாண்டிங் அப்படின்றது இருக்காது. உறவு இருந்தாலும் உதவாத உறவாக இருக்கும். ஒன்றா இப்போ இந்த இடத்துல கெடுத்தாரா? இங்கே வாங்க, 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? இவருடைய 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு. இங்கிருந்து 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கே சுபமான சனி செவ்வாயா இல்லாமல் சனி இங்கே இருக்கார். தொலைச்சாரா? 6ஆம் இடத்தை தொலைச்சி விட்டாரா? அப்போது இங்கே வீராப்பு வம்பு வழக்கு நான் மேலே சொன்ன அத்தனையுமே வந்து அவர்கிட்ட ஒருமித்த குணமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அப்போ செவ்வாய் வந்து 2 4 7 8 இருந்தால் கல்யாணத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத ஒரு விஷயம் காலதாமதத்தை உருவாக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி அதனால் வந்து இறப்புகளை தழுவக்கூடியது அப்படின்றது வந்து அவங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை எடுத்து நம்ம பார்த்து தான் நம்ம சொல்லணும். சனியையும் லக்கண